வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 4ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு விருச்சிக ராசி மகர லக்னம்னா நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்களோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். தனுசு ராசி. தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி குரு வந்து உங்களுக்கு 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. நிலபுலன்கள், சொத்துக்களாக நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 2, 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது பழைய சொத்துக்கள் விற்று புது சொத்துக்கள் வாங்குறது, பழைய வண்டி கொடுத்து புது வண்டி வாங்குறதுக்கான யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 4ல் இருக்கும்போது குழந்தைகளாக நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணுறது, குழந்தைகளாக கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. உங்களுக்கு 6ஆம் அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபம் இருக்கும். தாய்மாமன் உறவுகளில் வந்து நமக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் சின்னதாக டிஃப்ரென்ஸ் ஆப்பீனியன் வரும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும்போது குழந்தையோட சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயம் நடந்து இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு ராசிகள் வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து திங்கள் செவ்வாயில் வந்து சின்ன மன உளைச்சல், டென்ஷன் கொடுக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே படிப்படியாக சரியாகிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. 9ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தைகளோடு வந்து நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு ஏற்படலாம். 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாராச்சும் நம்பி தொழில் விட்டுட்டு போகிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து தனுசு ராசிகள் வந்து உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல ரொட்டேஷன், நல்ல ஒரு ஏற்றங்கள்லாம் இருந்தாலும் நண்பர்கள், மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். தனுசு லக்னமாக வந்து சூரியன் தசாபுக்தி. சூரியன் 9ஆம் அதிபதியான சூரியன் 5ல் இருந்து ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. தனுசு லக்னம் வந்து சந்திர தசாபுக்தி. சந்திரன் வந்து திங்கள் செவ்வாயில் சின்ன சின்ன மன உளைச்சல், இதெல்லாம் தூங்காமல் இருக்கிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. தனுசு லக்னம் வந்து செவ்வாய் தசாபுக்தி. செவ்வாய் வந்து 5ஆம் அதிபதியான செவ்வாய் 5, 12ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 4ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து தனுசு லக்னம் வந்து ராகு தசை. ராகு வந்து 3ல் வந்து இருக்கும்போது உங்களுக்கு முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு லக்னமாக வந்து குரு தசா புத்தி அந்தரங்கள். குரு வந்து 7ல் இருக்கும் சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க பெரிய வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசா புத்தி. சனி வந்து 2, 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது புதிய வீடுகள், வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்கள், பழைய வண்டியை கொடுக்கறதுக்கான யோகங்களும் சூப்பராக இருக்குங்க. தனுசு லக்னமாக வந்து புதன் தசாபுதன். புதன் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி. 7 மற்றும் 10ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து இப்போது 5ல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழிலில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். தனுசு லக்னம் வந்து கேது தசாபுதன். கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து நமக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கலாம். வெளிநாடு, வெளி மாநிலங்கள் பிரயாணங்கள்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தனுசு லக்னம் வந்து சுக்கிர தசாபுதன். சுக்கிரன் 6ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோட 6லே இருந்து அவர் 11ஆம் அதிபதியாகவும் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். நண்பர்கள், மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸை ஏற்படுத்தும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணணும். அதாவது இறைவனை பிரார்த்தனை பண்ணணும். சாமி நம்ம முன்னாடி இருக்கிறத ஃபீல் பண்ணி பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்கும்போது விஷ்ணுபதி புண்ணிய காலம். இது வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகிற ஒரு விஷயம். விஷ்ணுபதி புண்ணிய காலம். பணம் இல்லை, எனக்கு வந்து பொருளாதாரத்தில் வந்து நிறைய சிக்கலில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். இது பண்ணி பாருங்கள். ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான ஒரு விஷயமாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்குங்க. இது வந்து எப்போ வருது அப்படின்னும் போது இந்த வைகாசி மாதம் வந்து வருது. அதுவும் மே 15. மே 15 அன்றைக்கி விஷ்ணுபதி புண்ணிய காலம். அன்றைக்கி பார்த்து சிவராத்திரி வேறு. அதனால் வந்து மே 15ஆம் தேதி காலையில் ஒரு 10:30 மணிக்குள்ளே இந்த வழிபாடை முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நான் ப்ராக்டிக்கலாக நிறைய பேருக்கு சொல்லி எல்லோருக்குமே ஒரு பொருளாதாரத்தில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போன மாதிரி விஷயங்கள் இருக்கும். பணம் இல்லாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா பேங்க் பேலன்ஸ் நல்லா ஏறி இருக்குது, நிறைய பணம் இருக்குங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது. இது வழிபாடு முறை எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். வழிபாடு முறைகளில் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு கோயில்களுக்கு போகிறது, கொஞ்சம் பழைய விஷ்ணு கோயில் போகிறது ரொம்ப சூப்பருங்க. ஒரு 27 பூ
வச்சுக்கோங்க கையில். ஏன்னா கவுண்டிங் வந்து நீங்கள் எண்ணிட்டீங்கன்னா இறைவனை நம்ம வழிபாடு பண்ணும்போது 1 2 பார்த்துட்டே இருப்போம், இறைவனை விட்டுருவோம். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து அந்த விஷ்ணுவை வந்து நீங்கள் வந்து ஒரு 27 முறை ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிவிட்டு ஒரு 27 முறை வந்து சுற்றணுங்க. ஸோ ஒவ்வொரு முறை சுற்றி வருமோ ஒவ்வொரு பூ வச்சுட்டு வாங்க. அந்த இறைவனை வேண்டுதல், அந்த இறைவன் உங்களோட மனதார உள்ளுக்குள்ளே ஒன்றி அந்த இறைவனை வணங்கிட்டு வாங்க. அதுவும் அன்றைக்கி அந்த 10:30 மணிக்குள்ளே மே 15 காலை 10:30 மணிக்குள்ளே இந்த பிரார்த்தனை முடிங்க. 27 முறை வந்து வலம் வாங்க. வந்து நமஸ்கரிச்சுட்டு விஷ்ணுவை வந்து விஷ்ணுவோ கிருஷ்ணரோ எதானா இருக்கலாம், பட் விஷ்ணுவின் அவதாரமாக இருக்கிற கோயில்களில் அதுவும் பழைய கோயிலாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். வணங்குனீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து இரட்டிப்பில் நீங்கள் நினச்சதோட பெரிய லெவலில் வந்து உங்கள் பேங்க் பேலன்ஸ் ஏறுறது, பொருளாதாரத்தில் வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இது மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னொரு முறையும் சொல்லிடுறேன், இது வந்து மே 15ஆம் தேதி அன்னைக்கு வருது, அதுவும் வெள்ளிக்கிழமை வருது, அன்றைக்கி சிவராத்திரி வேறு. ஸோ அதனால் வந்து இதை மிஸ் பண்ணாமல் எல்லோருமே வந்து பொருளாதாரத்தில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும், நான் கொஞ்சம் நிறைய சம்பாதிச்சு பணமோடு இருக்கணும், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு பெரிய லெவலில் வரணும்னு நினைக்கிறவங்க இந்த பிரார்த்தனையை விடாது பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒவ்வொரு மாதமும் வராதுங்க, இது வந்து வைகாசி மாதம் வரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தா 2 மாதம் கழித்து தான் வரும். ஸோ அதனால் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை மிஸ் பண்ணாமல் எல்லோருமே வணங்கணும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ஜீவன் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.